ஹலோ மை டியர் பிஸ்னஸ், எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி அந்த தேர்ட் மேஜிக்கல் சென்டென்ஸ் என்னென்னு பார்த்துருவோமா? ஓகே, இந்த உலகத்தில் காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சில பேர் நம்புகிறாங்க. ஆனால் அது உண்மைன்னு எல்லோரும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. கரெக்ட், நீங்கள் நினைக்கிறதும் அதே தானே? ஆமாங்க, கண்டிப்பாக காசு இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம் முடியாது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்பிக்கை, காதல், அதாவது அன்பு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை என்னதான் காசு இருந்தாலும் வாங்க முடியாது. அது இயற்கையாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏற்படுற ஒரு விதமான உணர்வு. ஓகே, ஸோ இதுக்கும் நீ சொல்ல போகிறதுக்கு என்னமா சம்மந்தம்னு யோசிக்கிறீங்களா? அங்கங்கே சம்மந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சொல்கிறேன். அந்த தேர்ட் மேஜிக்கல் சென்டென்ஸ் என்னென்னா, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என்னை மன்னிச்சிடு, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிறது தான். சாரிங்கிறது நம்ம மேஜிக்கல் சென்டென்ஸ் 2ல் ஐம் சாரி அப்படின்னு பார்த்தோம். ஸோ சாரின்னா என்னை மன்னிச்சிடு, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள், போகிற வேகத்தில் நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள், அதுதான். ஆனால் நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் உடையிற மாதிரி நாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அம்மா அப்பா நம்ம மேலே பெரிய அளவில் நம்பிக்கை வச்சுருப்பாங்க. குழந்தைங்கள நம்ம முழுசாக நம்பியிருப்பாங்க. நம்ம நல்ல வழியில் பயணம் பண்ணுவோம், எந்த தவறான விஷயங்களையும் செய்ய மாட்டோம், அவங்க நம்பிக்கைக்குரிய மகனாவோ மகளாவோ இருப்போம் அப்படின்னு. ஸோ ஏதோ ஒரு தருணத்தில் அந்த மாதிரி சில விஷயங்கள் பிரேக் ஆகல இல்லையா? ஒரு நல்ல நண்பர்களுக்கு நடுவில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். துரோகம், விச் மீன்ஸ் நம்பிக்கை உடைக்கிற மாதிரி சில விஷயங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கே தெரியும்ல, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறோம், நம்ம அம்மா அப்பாவை இதை பண்ணுறது ரொம்ப தப்பு, அவங்க நொறுங்கி போயிடுவாங்க, நமக்கு தெரியும், கன்ஃபார்மாக தெரியும். அதாவது என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம தப்பு செஞ்சுட்டு போய் கேட்க முடியாது தான், அது தப்பு தான். பட் ஸ்டில் உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, மன்னிப்பை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அப்படி நீங்கள் உங்கள் மேலே கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அதை நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க, சுக்கு நூறாக உடச்சிட்டீங்க, இருந்தாலும் மன்னிப்பு கேட்டால் சரியாயிடும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா போய் அவங்கக்கிட்ட கேளுங்க, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என்னை மன்னிப்பியா ப்ளீஸ், என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், என்னை மன்னிப்பீங்களா கேளுங்க. ஏன்னா தேங்க்யூ சொல்கிறோம் சொல்லலை அது வேற, ஆனால் மன்னிப்பு கேட்குறதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணுங்க. அதுவே ஒரு பெரிய, என்ன கேட்டால் ஒரு தகுதி தான். சாரி சொல்கிறதுக்கும், மன்னிச்சிடுன்னு சொல்கிறதுக்கும், அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் தனி மனசு வேணும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த மன்னிப்பு. இதுக்கு முன்னாடி இல்லை இப்போ யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தாலும், யாருக்காவது உங்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை பிரேக் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு கண்டிப்பாக என்ன உணர்ந்திருப்பீங்க. அப்படி உணர்ந்திருந்தீங்கன்னா, தவறு நம்மளதான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்கள் மனசாட்சி அதை சொல்லுச்சுன்னா, இன்னும் தாமதப்படுத்தாங்க அந்த நம்பிக்கை உரியவங்க கிட்ட போய் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என்னை மன்னிப்பியா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேளுங்க. கேட்டுதான் பாருங்களேன், எல்லாமே மாறுறதுக்கு, சரியாகி எல்லாமே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த மேஜிக்கல் சென்டென்ஸ் 4ஓட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். until then, this is bye from your எண்ணங்களின் குரல். பாய், டேக் கேர், வாழ்க வளமுடன்.